வெல்கம் டு த ரிதன்யாஸ் கிச்சன். சிக்கன் ரெசிபீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஆனால் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துறீங்களா? மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் ஸ்பைசியாகவும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபிங்க. இந்த ரெசிபி பேர் மேத்தி சிக்கனுங்க. இந்த ரெசிபியை நான் பிரியாணி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சிக்கன் ரெசிபிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா பீசஸுக்கும் இந்த மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மேரினேட் பண்ணிக்கணுங்க. கண்டிப்பாக 1/2 hour ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மிளகாத்தூள், உப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். நம்ம சிக்கன் சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது வெந்தயக்கீரை எடுத்துக்கலாங்க. வெந்தயக்கீரை 4 கட்டு எடுத்திருக்கேன். சின்ன வெந்தயக்கீரை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா கொஞ்சம் பெரிய கட்டு எடுத்துக்கலாம், பரவாயில்ல. பெரிய கட்டுனா 1 கட்டு போதுங்க. மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறீங்கன்னா 2 வெங்காயம் போதுங்க. அடுத்தது 1 தக்காளி எடுத்துக்கலாங்க. 1 தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இங்கே நல்ல ப்ரௌன் கலரில் வரணுங்க. அது வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. மீடியம் கலரில் வந்தால் போதும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கி வரட்டோங்க. தக்காளி நல்லா வதங்கி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்ட சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணும் போதே போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைங்க. சிக்கன் பாதி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாங்க. 4 கட்டு வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம் கசப்பு வராதான்னு. கசப்பெல்லாம் ஒன்றுமே வராதுங்க. சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கனுக்கு மட்டுமே இல்லைங்க, நம்ம மட்டனுக்கு எல்லாத்துக்குமே கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இன்னமும் வேக வச்சுக்கலாங்க. குக்கர் விசில் வைக்கிறீங்கன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. நான் இங்கே 5லேருந்து 6 முந்திரி ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. அது இன்னமும் சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கறி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. வெந்தயக்கீரை கூட சேர்த்து செய்யும் போது அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மேத்தி சிக்கன் போல் நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.